வளர துவங்கியது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்களை போன்ற மிகப்பெரிய சகாபாக்களில் அவரிடத்துல இருந்த நல்ல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கேட்கிறாங்க, யா பிலால், உங்களுடைய செருப்பினுடைய ஓசையை நான் சொர்க்கத்திலே செவியிட்டேனே, சொர்க்கத்தில் உங்களுடைய செருப்பினுடைய ஓசை செவியிடப்படுகிறது, என்ன விசேஷமான அமல் நீங்கள் செய்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், அப்படின்னு நான் விசேஷமான அமல் தான் எதுவும் செய்யறது கிடையாது, எப்போதும் ஒழுவோடு இருப்பேன். என்னங்க, எப்போது நான் ஒழுவோடு இருப்பேன். பள்ளி வந்து விட்டேன் என்று சொன்னால், எந்த பள்ளியாக இருந்தாலும் இறை இல்லத்திற்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் 2 ரகாத் மஸ்ஜிதுடைய காணிக்கையை தொழாமல் நான் அமர மாட்டேன். இந்த 2 விஷயம்தான் என்னுடைய வாழ்வில் நான் செய்யக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய விஷயம் என்பதாக சொன்னார்கள். இந்த சிறப்பின் காரணமாக அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் நெருக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒடு செய்யும் போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதைத்தான் யார் செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு செய்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகத்தை நீங்கள் கழுவும் போது, ஒளு செய்யும் போது, அந்த முகத்தை நீங்கள் கழுவும் போது முகத்தின் மூலமாக, கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக நீங்கள் கேட்ட பாவம், பார்த்த பாவம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப ஒளு செஞ்சு முடிக்கும் போது என்னங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த மகஃபிரத்திற்குரிய 10 இருக்கிறது. இது அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து நீங்கள் மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 10. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய இரவிலும் முதல் வானத்திற்கு இறைவன் என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்றுதான் நான் சொன்னான். நம்ம அந்த நேரத்துல எந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த என்னங்க ரமலானுடைய காலகட்டத்துல நமக்கு ஒரு சிறப்பிற்குரிய முறையில் அமைந்து போகிறது. அதை நம்ம சரியா பயன்படுத்துறோம். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழணும். என்னங்க, சுபுஹினுடைய தொழுகை தொழுகிறதுக்கு முன்னாடி தஹஜ்ஜுடைய